பக்கவாத்தியம். இதன் ஆசிரியர் அஸ்வகோஷ். பாழா போன செருப்பு நேரங்காலம் தெரியாம அருந்து தொலைத்தது. சந்தர்ப்பம் தெரியாமல் கடை தெருவில் 4 பேருக்கு மத்தியில் விட்டுவிடவும் மனமில்லை. ஒரு 4 செலவு செய்தா இன்னும் 2 மாசம் உழைக்கும். கழற்றி கையில் தான் எடுத்துக்கொண்டேன். யாராவது பார்த்தா அசிங்கமா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. செருப்பு என்னுடையது தானே, அதன் அருமை எனக்கல்லவா தெரியும். நகரத்தின் மைய பகுதி, 4 தெருக்களும் கூடும் நெருக்கமான சந்திப்பு. மார்க்கெட்டு, கடைத்தெரு, பஜாரு எல்லாம் அதுதான். சந்திப்பின் ஓரம் தண்ணீர் தொட்டிக்கு பக்கத்துல அமர்ந்திருந்த கலைஞனிடம், அதாவது தொழில் வினைஞர், கையில் எடுத்து போனதை கொடுத்தேன். அவன் அதை வாங்கி ஒரு மாதிரியாக பார்த்தான். இலக்காரமாக இப்படியும் அப்படியும் திருப்பி பார்த்தான். நிமிர்ந்து என்னை பார்த்தான். என் பரதேசி கோலம் அவனுக்கு எப்படி இருந்ததோ, ரொம்ப அனுதாபத்துடன், சும்மா தச்சு சுகப்படாது சார், 2 நாளில் பிச்சுக்கும். கீழே டயர் போட்டு பட்டையை மாற்றி ஸ்ட்ராங்காக தச்சிட்டா அது பாட்டுக்கும் கிடக்கும் சார். 1 வருஷத்துக்கு ஒன்றும் கை வைக்க வேண்டில்லை. 1.25 ரூபா கொடுத்துடுங்க. நான் கொஞ்சம் யோசித்தேன். எனக்கு அதில் திருப்தி தான். 1 வருஷத்துக்கு ஒன்றும் கை வைக்க வேண்டியது இல்லை. அது பாட்டுக்கும் கிடக்கும். ஸ்ட்ராங்கான தையல் என்பதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஆனால் 1.25 ரூபா என்பது அதிகம்தான். கேட்டதை கொடுத்து விடுவதா இல்லை பேரம் பேச வேண்டுமா? பேசினேன். அவன் 1.5 ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டான். பாவம், அவனுக்கு தொழில் கிடைத்த மாதிரி, எனக்கும் 1 வருஷ பிரச்சனை தீர்ந்த மாதிரி என்று எண்ணமிட்டவனாக சோமனை சுருக்கி உட்கொண்டு தொட்டி விளிம்பில் குத்துக்காலிட்டு குந்தினேன். அவன் கைவேலையை எடுத்து அப்புறம் ஒதுக்கிவிட்டு என் செருப்பை ஆப்ரேஷன் செய்கிற வேலையில் இறங்கினான். எவ்வளோ நேரம்தான் டேக்கா போடுவதையே, ஊசி குத்துவதையும் நூல் மாட்டி இழுப்பதையும் பார்த்து கொண்டிருப்பது. மாலை நேர வியாபாரத்தில் சந்திப்பு களை கட்டிருந்தது. மஞ்சள் வெயில் கூட எங்கும் அஸ்தமித்து விட்டு கடைகளில் இங்கும் அங்குமாய் ஒவ்வொன்றாக மின் விளக்குகள் தோன்றின. எதிரார் போலிருந்த சொக்கநாதன் செட்டியார் ஜவுளி கடையாண்ட டவுன் சப் இன்ஸ்பெக்டர் யாரோ 4 பேருடன் பேசிக்கொண்டிருந்தார். பக்கத்தில் அரிசி கடை, மளிகை கடை, வெற்றிலைப்பாக்கு கடை, பீடி, வத்திப்பெட்டி, சிகரெட்டு, சுருட்டு, பெட்டிக்கடை என்று தெருவில் நெரிசல் நிறைந்திருந்தது. வியாபாரம் மும்முரமாக இருந்தது. எடு நாலனா, எடு நாலனா. பக்கத்து சாரியில் மாங்காய் கூறு கட்டியிருந்தவன் கத்தி கொண்டிருந்தான். நடைபாதையோரம் நலிந்து போன மலிவு விலை சரக்குகள், அழுகிய தக்காளி, வண்டரித்த மாம்பழங்கள், ஈமொய்க்கும் பலாசுளைகள், உதிர்ந்து நொந்த திராட்சை பழங்கள் எல்லாம் கூறு கூறாக மொத்தையாக. நேத்து 1.25 ரூபா வித்துது, அதுக்குள்ளார விலையேறி போச்சா? எதுதான் சார் நித்திய விலையா விற்குது? அது பெங்களூர் சரக்கு, இது நாடு சரக்கு. விலையை பற்றி பார்க்காதீங்க, வாங்கி போங்க. அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் பூச்சி கீச்சி இருக்காதே. பேசலாமா? எண்ணெய் ஊற்றி வதக்கி மாத்திரம் குழம்பு வச்சிட்டு பாருங்க, அப்படியே தேன் மாதிரி கரையும் வாயில. சரி 1/4 கிலோ போடு. தெரு விளக்குகள் மாற்றி மாற்றி கண் சிமட்டுகின்றன. கொஞ்சம் நிதானமடைந்து பிரகாசிக்கின்றன. ஏனோ 1-2 விளக்குகள் எரிய மறுத்துவிட்டன. இருந்தாலும் ஒளி தெருவில் வெள்ளம் பாய்ச்சியது. அரிசி கடைகளையும் மளிகை கடைகளையும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஜனங்கள் நெருக்கத்தில் அசைந்து கொண்டிருந்தார்கள். படி எப்படிப்பா? படி எதையா இப்பெல்லாம்? எல்லாம் லிட்டர் தான். இது என்ன அரிசி? கிச்சிலி சம்பா. ஆக்கி போட்டா சும்மா வாழைப்பழம் மாட்டம் உள்ள இறங்குதா இல்லையா பாருங்க. எப்படி? ரூபா 60 காசு. இதுவா? யாரையா கஷ்டம் தெரியாத ஆளா இருக்க நீ?
அங்கங்க மானங்காஞ்சி போய் அரிசியே வெளியே வரமாட்டேன்னுது. கண்ணால் பார்க்கறதே அரிதாக்கிது. என்னமோ இதுவான அலறியே. இது எப்படி? இது காரரிசி, தோசைக்கு ரூபா 30 காசு. சரி, 2 லிட்டர் போடு. வியாபாரம் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. பேரம் பேசுவோரின் குரல்களும் விற்பனையாளர்கள் அறைக்கூவல்களும் சாகசங்களும் சலசலவென்று ஒலித்து கொண்டிருந்தன. எடு நாலனா சார், நாலனா சார், நாலனா சார், எடு எடு நாலனா சார். என்ன மீனுமா இது? தினம் வாங்குற காணாங்கழுத்து தான். எப்பவும் இதே தானா? மழை தண்ணி இல்லாமல் புதுசாக எங்கம்மா படுது? நொந்துகிந்து போயிட்டு இருக்காதே. நீ வேற திப்ப பொழுதாகப்பட்ட மீனுமா இதெல்லாம்? அதோ அந்த கூரையடு. கூட்டம் உழன்று கொண்டிருந்தது. சுற்றி சுற்றி ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளேயே வலம் வருகிற மாதிரி பார்த்த முகங்களே மீண்டும் மீண்டும் தோன்றின. புது புது முகங்கள் நெரிசலில் கலங்கின. மீன் கடை பக்கம்தான் என்ன கோலாகலமான காட்சிகள்! கலர் கலராக, விதவிதமாக, பேஷன் பேஷனாக. ஏர் ஸ்டைல் தான் எத்தனை விதம்! அழகழகான கண்கள், அழகழகான முகங்கள், மறக்க முடியாத கோணங்கள். ஏமா சென்னாக்குண்ணி இருக்குதா? ஆமாம், இப்பெல்லாம் எங்கள் பெரிய எறாவையே காணோம். நண்டு எப்படிம்மா? தாதா ஓடுது பாரு. புடி புடி புடி. காலை சரியாக கட்டலையா? மீன் மார்க்கெட்டுக்கு அப்பால உலர்ந்த சரக்குகள். இந்த பக்கம் தகரக்கடை, மருந்து கடை, பெயிண்ட் கடை, பாக்கு, புகையில மண்டிகள், வரிசையான பூக்கடைகள். எடு நாலனா நாலனா, எடு நாலனா நாலனா. சந்திப்பு சந்து ஸ்ரீல திரும்பி வழிந்தது. நிங் நிங் என்று மணியடித்தவாறு வரும் சைக்கிள்கள் சந்து பொந்துகளில் புகுந்து சர்க்கஸ் வித்தை போல ஓடின. இன்ஸ்பெக்டர் இன்னும் அங்கேதான் நின்று பேசிக்கொண்டிருந்தார். நியூ சினிமாவில் முதலாட்டம் ஆரம்பித்து விட்டதன் அறிகுறியாக உசேன்பாய் டெய்லர் கடை வரைக்கும் நின்றிருந்த கியூ மறைந்து ஒழிந்தது. வீலில் சிக்குகிற அளவுக்கு நீளமாக இரட்டை கரை துண்டு போட்ட நகர கவுன்சிலர் ஒருவர் இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் சைக்கிளில் போனவாறே நமஸ்காரங்க என்று கையை உயர்த்தி காட்டியபடி மிதப்போடு சென்றார். விலக்கில்லாமல் தான். பதிலுக்கு இன்ஸ்பெக்டர் லேசான புன்முறுவல் பூத்து ஸ்டைலாக தலையை அசைத்து காட்டி வணக்கம் தெரிவித்தார். எடு நாலனா நாலனா சார், நாலனா சார். வாய் வலிக்க கத்திக்கொண்டிருந்தவன் சோர்ந்து போய் துண்டால் முகத்தை துடைத்து கொண்டான். குரல் கரகரத்து ஒலிக்க மீண்டும் கத்த விரும்பாதவன் போல வெறித்த நோக்கில் ஜனங்களை பார்த்து கொண்டிருந்தான். மாம்பழ மண்டிகளில் வாழைப்பழத்தார்கள் அடிக்கிருந்தார்கள். தெரு முடக்கில் இருந்த தமிழ் மருந்து கடையில் பன்னீர், சந்தனம், ஊதுவத்தி, ஜவ்வாது, குங்குமப்பூ வாசனை கணபதி விலாஸ் மசால் தோசை மணத்துடன் சங்கமித்து என்னவோ மாதிரி மூக்கை வருடியது. வலப்பக்க தெருவில் நட்டிருந்த கழிக்கொம்பில் தீவட்டியாட்டம் எரியும் காடா விளக்கை மாட்டிவிட்டு மூட்டை அவிழ்த்து கடை விரித்த ஏலக்காரன் முதல் போனியை உற்சாகமாக தொடங்க ஆரம்பித்தான். அருமையான நைலக்ஸ், அழகான பூ போட்டது, ஏ கிளாஸ் டிசைன் சார், 3/4 மீட்டர். ஓல்டு மாடல்னா ஒரே ரவிக்கே தான். லேட்டஸ்ட் மாடல் லோ கட்டுனா 2, கடையில் எடுத்தா 9 ரூபா. இப்போ இது விலை ஒரே 1 ரூபா தான் சார். 1 ரூபா. 1.25 ரூபா, 1.25, 1.25 ரூபா, 1.5 ரூபா, 1.5, 1.25, 1.25, 1.25. கூட்டம் லேசாக கரைந்த மாதிரி தெரிகிறது. சாலை கொஞ்சம் அமைதியில் விசாலமிட்டது. பரவலாக தெருவில் நடந்த ஜனங்கள் சிறு சிறு கும்பலாக கடைகளுக்குள் குழுமியிருந்தார்கள். விற்று முடித்த தட்டு கூடைகள் வியாபாரத்தை ஏறக்கட்டின. மீன் மார்க்கெட்டில் கலகலப்பு ஓய்ந்தது. எடு நாலனா நாலனா, நாலனா சார், நாலனா சார். ஒன்றும் திருப்தி இல்லாத வியாபாரமாக இனிமேலும் எதுவும் விற்காது என்று சோர்வோடு சாக்கை சுருட்டினான். அப்போ நான் வரட்டுங்களா? சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து இடது காலை தரையில் ஊன்றி வலது காலை பெடலில் வைத்து
புறப்பட எத்தனித்தவராக கேட்டார் இன்ஸ்பெக்டர். செய்யுங்கோ. பவ்யமாக தலையை தாழ்த்தி கைகளை நெஞ்சு பக்கம் கொண்டு வந்து வழியனுப்பும் வார்த்தையை உதிர்த்தார் செட்டியார். இன்ஸ்பெக்டர் புறப்படாமல் தெருவில் எதையோ உறுத்து நோக்கினார். அங்கே ஒரு சின்ன பையன் அவசர அவசரமாக சைக்கிளிலிருந்து இறங்கி நிதானத்தோடு தள்ளி கொண்டு வந்தான். டேய், இங்கே வா. குரலை கேட்டு பையன் நடுங்கிவிட்டு இருக்க வேண்டும். பயந்து போனவனாக அடக்கமாக இன்ஸ்பெக்டரிடம் தள்ளி கொண்டு வந்தான். சோர்வடைந்த கண்களில் மிரட்சி. நாள் முழுக்க சைக்கிளில் அலைந்து திரிந்த களைப்பின் அறிகுறிகள். கேரியரில் ஒரு பெயிண்ட் டின், குறுக்கே ஒரு ப்ரஷ்ஷு. பையன் எங்கேயாவது பெயிண்டர்கிட்ட வேலை செய்கிறானோ என்னவோ. பார்க்க பரிதாபகரமாக இருந்தான். ஏண்டா விளக்கில்லாமல் வந்த? அமைதி. என்னடா முழிக்கிற? சரி சரி, வால் டியூப்பை பிடுங்கு. வார்த்தைகள் அதிகார தோரணையில் ஒலித்தன. சார், குரல் கெஞ்சியது. பசாத்து வரைக்கும் போகணும் சார். கையில் காசு கூட இல்லை சார், காத்தடிக்க. இன்ஸ்பெக்டரின் முகத்தில் கொஞ்சம் இரக்கத்தின் சாயல். அதே சமயம் அவர் ஒரு மிடுக்கோடு சுற்றிலும் பார்வையை ஓட்டினார். அவர் முகம் மாறியது. தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தவர்கள் அங்கெங்கே நின்ற வாக்கில் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார்கள். என்னடா தபாய்க்கிற? சொன்னதை செய்டா. இல்லை சார், இனிமே. இன்ஸ்பெக்டருக்கு ஸ்வரம் ஏறிவிட்டது. பிளாக்கெட்ஸ் மரியாதையாக சொன்னால் கேட்க மாட்டானுங்க. கீழே இறங்கி கழுத்தில் 4 வைக்கணும், அப்போ தான் புரியும். பையன் அதிர்ந்து போனான். கண்களில் கலவரம், கசிவு நீர், நிராதரவு. அவன் ஒன்றும் பேசவில்லை. சுற்றியிருந்தவர்கள் சும்மா இல்லை. ஏண்டா, ஐயா தான் சொல்கிறாரே, பிடுங்கிட்டு போயேன். சே, பசங்களுக்கு வர வர மரியாதையே தெரிய மாட்டேன்னது. யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு செட்டியார் பக்கவாத்தியம். தம்மா தோண்டு இருந்தாலும் ஆணவத்தை பார்த்தியா? எங்கன்னா வணங்குறானா பாரு. சே, அடிச்சிட போறாரு, புடுங்கிடுறா. பையன் அழுது கொண்டே குனிந்து வால் டியூபை பிடுங்கினான். புஷ் என்று வெளியேறிய காற்றில் இன்ஸ்பெக்டரின் ஸ்வரம் இறங்கியது. முகத்தில் சாந்தம். கொண்டா எப்படி? இன்ஸ்பெக்டர் வால்வை வாங்கி கொண்டார். சார், சிறுவன் தேம்பினான். இனிமே விளக்கில்லாமல் வரமாட்டிய? சிறுவன் இல்லை என்று தலையாட்டினான். இன்ஸ்பெக்டர் வெற்றி பெருமிதத்தில் எழுந்த லேசான புன்முறுவலுடன் வால்வை பையன் கையில் கொடுத்துவிட்டார். அவர் சைக்கிள் வெற்றென்று பறந்தது. விளக்கில்லாமல் தான். காற்று போன டியூபால் இளைத்து போன டயர் டடக் டடக் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒளி எழுப்பி சினுங்க கண்களில் வழியும் நீரை துடைத்தபடியே சைக்கிளை தள்ளி போய் கொண்டிருந்தான் சிறுவன். தடக் தடக் சத்தம் நெஞ்சை பிளப்பது போலிருந்தது. துயரம் தோய்ந்த கண்களால் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். சார், போட்டு பாருங்க. குரல் என்னை என் செருப்பு உலகத்துக்கு அழைத்தது. முற்றும்.